மடிப்பாக்கத்தில் விபத்தில் சிக்கி மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த மடிப்பாக்கம் கண்ணகி தெருவை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் சித்தாலப்பாக்கம் மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வந்தார். இவர் இரவு மேடவாக்கம் பரங்கிமலை சாலையில் இருந்து மடிப்பாக்கம் சபரி சாலை வழியாக வீட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்புறம் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரின் தலை மீது வாகனத்தின் சக்கரம் ஏறி இறங்கியது. இந்த விபத்தில் ஹெல்மெட் அணிந்திருந்தும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே செந்தில்குமார் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே நள்ளிரவில் பசுமாடுகளை திருடி சென்ற வாகனம் நாய்கள் குறைத்ததால் சினிமா பாணியில் தடுத்து நிறுத்தம். வாகனத்தை விட்டு தப்பியோடியவர்கள் குறித்து தளி போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி அருகே கொடகாரெட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திர ரெட்டி. இவர் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கறவை மாடுகளை பராமரித்து விவசாயம் செய்து வருகிறார். நேற்று இரவு சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ராமச்சந்திரா ரெட்டி வளர்த்து வந்த பசுமாடுகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அருகே உள்ள சாரகப்பள்ளி என்னும் கிராமத்தில் பாபு என்பவரது மாட்டினை திருட முயன்றபோது நாய்கள் அதிக அளவில் குறைத்ததால் விழித்துக் கொண்ட பாபு வெளியே நின்று பார்த்தபோது தனது மாட்டினை இருவர் ஓட்டிச் செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பாபுவின் சத்தம் கேட்டு திருடர்கள் மாடுகளை விட்டு சரக்கு வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து கார் மற்றும் டிராக்டர் உதவியுடன் குறுக்கிட்டு சாலையை அடைத்துவிட உஷாரான திருடர்கள் மாடுகள் மற்றும் சரக்கு வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து தளி போலீசாருக்கு கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் வாகனத்தை பரிசோதித்த போது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலிருந்து திருடி வந்த சரக்கு வாகனம் என்பதும் அதில் 2 வீச்சறிவாள், கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்ததும் தெரியவந்தது. மேலும் வாகனத்தை கைப்பற்றி தளி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் முதுநகரில் 2வது மனைவி வேறு ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் முதுநகர் அருகே உள்ள சோனங்குப்பத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி இந்துமதி. ரமேஷ் இந்துமதியின் தங்கையான சூர்யா என்பவரையும் 2வதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். ரமேஷ் வெளிநாட்டில் வேலை பார்த்தபோது சூர்யா கடலூர் முதுநகரில் வேறு ஒரு நபருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதை பலமுறை ரமேஷ் கண்டித்த நிலையிலும் சூர்யா கைவிடவில்லை என தெரிகிறது. இதன் பிறகு ரமேஷ் சொந்த ஊருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திரும்பி வந்தபோது உறவினர்களும் குடும்பத்தாரும் சமாதானம் பேசி சூர்யாவை ரமேஷுடன் வாழ அறிவுறுத்தியதன் பேரில் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை சூர்யாவுக்கும் ரமேஷுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்து, கை உள்ளிட்ட இடங்களில் வெட்டியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் சூர்யா சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து ரமேஷ் அங்கிருந்து தப்பி சென்றார். தகவல் அறிந்து வந்த கடலூர் முதுநகர் போலீசார் சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ரமேஷை வலைவீசி தேடி வருகின்றனர். ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் 2500 கால்நடைகள் சுமார் 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டு சந்தை இன்று நடைபெற்றது. இந்த சந்தைக்கு தமிழக மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் ஏராளமான விவசாயிகள் தங்களது மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதில் பசுமாடு 50,000 முதல் 75 ரூபாய் வரையிலும், பால் கறக்கும் பசுக்கள் 90,000 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியது. மேலும் கறவை எருமைகள் 50,000 துவங்கி 95,000 வரையிலும் விலை போனது. இளம் வளர்ப்பு கன்றுகள் 15,000 முதல் 30,000 ரூபாய் வரையிலும், இறைச்சி மாடுகள் 30,000 வரையிலும் விற்பனையாகியது. விற்பனைக்கு வந்த 90% மாடுகள் விற்பனையானதாகவும் இன்றைய சந்தையில் சுமார் 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட பிரதான பகுதியில் கழிவுநீர் ஓடை நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் அவலம்.
சுகாதார சீர்கேடுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தென்காசி நகராட்சிக்குட்பட்ட நடுவல் சிக்னல் அருகில் கழிவுநீர் வாறுகால் செல்கிறது. இந்த கழிவுநீர் வாறுகால் பாலம் அமைத்து நீண்ட வருடங்களாகிய நிலையில் அவ்வப்போது அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீரானது சாலையில் பெருக்கெடுத்தும் ஓடும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் வாறுகால் அடைப்பு ஏற்பட்டதுடன் அதன் மேல்பகுதி திறந்த வெளியில் உள்ளதால் கழிவுநீர் நிரம்பி சாலைகளில் வழிந்து ஓடி வருகிறது. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாலையை கடப்பதில் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். திறந்த வெளியில் கழிவுநீர் ஓடை காரணமாக சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.